தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலராகவே எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி கமிஷன்ஸ் இந்த மாதிரி போர்டுக்கெலாம் இனிமேல் வந்து இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க, கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சர்க்குலரே கொடுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அஃபிஷியலாக ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம பேசலாம். நாங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் இந்த டேட்டில் கொடுத்துருக்கோம், அதுக்கு பிறகும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, வட மாநிலத்துக்காரங்களுக்கு புரியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துருக்குறாங்க. வட மாநிலத்துக்காரங்களுக்கு ராமசாமி புரியாது, ராமசாமி நாயக்கர் புரியாது, ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு சார்? அதெல்லாம் தெரியல சார். அவங்க ஏதோ நோக்கத்தில் அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறாங்க, அதை விட்டுருங்க. பட் ஆனால் அது லாஜிக்கே கிடையாது சார். வட மாநிலத்தில் இருந்தால் என்ன, இல்லை எங்கே இருந்தால் என்ன, ராமசாமின்னு சொன்னால் என்ன, ராமசாமி நாயக்கர்னா இன்ஃபேக்ட் ராமசாமினா தான் அவனுக்கு புரியும். ஏன்னா அவன் ராமானா ரொம்ப இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும்போது யூபிஎஸ்சி இதெல்லாம் ஏற்றுக்குமா சார்? ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எதுக்குமே ஆன்சரே பண்ணுறது இல்லை சார். அவங்க எப்போவுமே கீப்பிங் சைலண்ட் தான், வாயை மூடிட்டு தான் இருக்காங்க, எதுக்குமே வாயை திறக்கிறதே இல்லை சார். பூஜா கேட்கர் பிரச்சனையில் வாய்ப்பு திறக்கல, அவர் பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் மனோஜ் சோனி யூபிஎஸ்சி சேர்மேனு.